ஏற்றார் மூதூர் எழில் நகையரியின் வீழ்வி தாங்கன்று அருட்பெருந்தீயின் அடியோம் அடிகுடில் ஒரு தரும்பழாமை ஒடுக்கினன் தடகையின் நெல்லி கணியன காயினன் சொல்லுவதறியேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தானேனை செய்தது தேனடியேற்கு அருளியதறியேன் பருகியுமாறேன் ஒழுங்கியும் ஒல்லகில்லேன் செழுந்தன் பார்க்கடல் திரைபுரை வீத்து உவக்கடல் நல்லுநீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்த முதம் மயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனன் கொடியோன் ஊந்தழை குரம்பை தோறும் நாய் உடலகத்தே குரம்பை கொண்டு தேன் பாய்த்தி நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் ஏற்பு துளைதொறும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டோர் உருகு செய்தாங்கெனக்கு அள்ளூராக்கை அமைத்தனன் ஒள்ளிய கண்ணல் கணிதேர் களிரென கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணைவான் தேல் கலக்க அருளோடு பர அமுதாக்கினன் பிரம்மன் மாலரியா பெற்றியோனே. திருச்சிற்றம்பலம். தொல்லையம்பலம். ஞானமே வடிவாகிய எல்லாம் வல்ல நம் பெருமானுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த மண்ணிலே வாழ்கின்ற வாழ்முறையினை காலந்தோறும் உணர்த்தி வருகின்ற திருக்கயிலாய ஞான பரம்பரை ஞானாசிரிய பெருமக்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் வணங்கி இந்த நல்ல இடத்திலே நல்ல நேரத்திலே காஞ்சிபுரம் சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நடத்தி வருகின்ற தொடர் திருவாசக உரையில் இன்றைக்கு திரு அண்டப்பகுதியில் நிறைவு பகுதியை சிந்திக்க முற்படுகின்றோம். 158வது வரி தொடங்கி 182வது வரி வரை உள்ள நிறைவு பகுதி. அந்த நிறைவு பகுதியை இப்பொழுது நான் சிந்திக்க தொடங்குகின்றோம். ரொம்ப அற்புதமான பகுதி இது. ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வித்தாங்கு என்று ஒரு நிகழ்வினை உவமையாக சொல்லுகிறார். ஏற்றார் என்ற சொல்லுக்கு ஏற்றுக்கொள்ளுதல் என்றுதான் பொருள் வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன பொருள் வருகிறது என்றால், தன்னை ஏற்றுக்கொள்ளாத பகைவர்கள் என்று வரும். தன்னுடைய பகையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பொருள் வரும். அவர்கள் யார் என்றால் திரிபுரத்தார். அவர்களுடைய 3 புறங்களுக்கும் மூதூர் மிக பழமையான ஊர்கள், அவை கோட்டைகள். எழில் நகை எரியின் சிரித்தே அழிக்கிறார். எழில் நகைன்னா சிரிப்பு, எரியின்னா அழித்தல், நெருப்பில் அழிக்கிறது. சிரித்தே அழிக்கிறார். அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். நினைவூட்டுகின்ற வகையில் இந்த கருத்தினை நான் மீண்டுமாக சொல்லுகிறேன். அதாவது 3 அசுரர்கள், தரகாசுரன் என்று ஒருவன், கமலாட்சன் என்று ஒருவன், வித்யுன்மாலி என்று ஒருவன். இந்த 3 மனிதர்கள்தான். வழிபாட்டின் உச்சத்தில் அவர்கள் இறைவனுடைய அருளை பெறுகிறார்கள். இந்த பெற்றதனுடைய விளைவு தான் 3 கோட்டைகள், வானிலை பறக்கின்ற கோட்டைகள். ஒவ்வொரு கோட்டையிலேயும் 1000 மக்கள் வாழ்கிறார்கள்.
மொத்தம் 3000 மக்கள் வாழ்கிறார்கள். இந்த 3000 மக்களுக்கும் இந்த 3 பேர் தான் தலைவர்கள். இது பறக்கின்ற கோட்டைகள். முன்பு சொன்னது போல அளவுக்கு அதிகமான அதிகாரம், அளவுக்கு அதிகமான ஆற்றல். எனவே தற்செருக்கு மிகுந்து மற்றவர்களுக்கு தொல்லை தருகிறார். அதனால தான் அந்த கோட்டைகள் அழிக்கப்படுகின்றன, வேறு காரணம் அல்ல. அப்படி அழிக்கின்ற பொழுது பெருமான் எந்த கருவியையும் பயன்படுத்தவில்லை. மேருவை வில்லாக பயன்படுத்தினான் என்று சில இடங்களில் வந்தாலும் கூட அது உபச்சாரமாக சொல்லப்பட்டதை தவிர உண்மை அல்ல. ஏனெனில் கருவி கொண்டு இறைவன் ஒன்றை அழிக்கிறான் என்றால் அவன் இறைவனாகவே இருக்க இயலாது. இறைவனுக்கு கருவி தேவை இல்லை என்பது கருத்து. எனவே இந்த இடத்துல எழில் நகை எரியின் என்று இந்த உண்மை கருத்தை வெளிப்படுத்துகிறார். சிரித்தே அழிக்கிறார். இது கோபச்சிரிப்பு. எனவே அந்த 3 கோட்டைகளும் அழிந்தன. எரியின் வீழ்வித்தாங்கு, சிரித்தே நெருப்பினால அழிவித்தது போல என்பது கருத்து. அன்று அருட்பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன் என்று பேசுகிறார். இதுதான் திருப்பெருந்துறையிலே நிகழ்ந்த நிகழ்வு. மணிவாசக பெருமானை ஆட்கொள்வதற்காக பெருமான் கையிலையில் இருந்து கீழே இறங்கி வருகிறார். கூடவே கையிலையில் இருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் அழைத்து வருகிறார். மணிவாசக பெருமானை ஆட்கொண்ட பின் வந்த வேலை முடிந்ததனால அந்த அடியார்களை எல்லாம் ஒரு தீ மூட்டி அந்த தீயிலே புகுந்து கையிலை செல்லுமாறு செய்து விடுகிறார். ஆனால் மணிவாசகருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலை. அதைத்தான் இங்கே சொல்றாரு. எப்படி முப்புறத்தை எரித்து ஒருவரும் தப்பாமல் அழித்தானோ அதுபோல இங்கே தன்னோடு தான் அழைத்து வந்த அடியாறு பெருமக்கள் ஒருவரும் தங்கிவிடாமல் எல்லோரையும் கையிலைக்கு மீளுமாறு செய்தான் என்பது கருத்து. ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன். இந்த சொல்லாச்செல்லாம் அருமையான அழித்தான்னு சொல்லலை. ஏன்னா அழித்தல் என்பது சைவத்தில் கிடையாது. சைவம் என்ன சொல்லுகிறதுன்னா, இறைவன் படைத்த எந்த பொருளையும் யாராலும் அழிக்க முடியாது. அது சூக்கமத்திலிருந்து தூலத்துக்கு வரும். அழித்தல் என்பது உள்ளபடியே ஒடுக்குதல். மீண்டும் சூக்கமமாக செய்வது தான் ஒடுக்குதல். அந்த கருத்து இங்கே சொல்றார். எனவே ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன், ஒருவர் கூட தப்பாமல் எல்லோரையும் மீண்டும் அந்த கையிலை என்ற சூக்கமை நிலைக்கு அழைத்து சென்றார். தடக்கையின் நெல்லி கனி எனக்கு ஆயினன். இவருக்கு என்ன பண்ணான் பெருமான்னா அதை அருமையா சொல்றாரு. உள்ளங்கையில் நெல்லிக்கனி வைத்து பார்ப்பது போல அப்படின்னு ஒரு பழமொழி நெடுங்காலமாக நமக்கு உண்டு. என்ன காரணம்னா, கரிய நிறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உள்ளங்கை வெள்ளையாக இருக்கும். அந்த உள்ளங்கையில் நன்றாக பழுத்த ஒரு நெல்லிக்கனி அதை வைத்தால் அந்த நெல்லிக்கனி கண்ணாடி போல உள்ளே இருக்கக்கூடியதையும் வெளிப்படுத்தும். அவன் நெல்லிக்கனி உள்ளும் புறமுமாக நன்றாக தெரியும் என்பது கருத்து. அதுபோல இப்ப பெருமானை மணிவாசகர் எப்படி உணர்கிறார் என்றால், பெருமானுடைய உள்ளும் புறத்தையும் உணர்கிறார். வெறும் தியரினா புறத்தை தான் உணர முடியும். அனுபவத்தில் தான் பெருமானுடைய உள்ளே இருக்கக்கூடியதையும் உணர முடியும். நான் நேற்றே ஒரு கருத்து சொன்னேன். ஏன் பெருமான் அழியாமல் இருக்கிறான் என்றால், அவன் அவனுக்குள்ளாக ஒரு இயக்கம் முடிவே இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறான். அதனால்தான் அவனுக்கு அழிவு கிடையாது. அதையும் மணிவாசக பெருமான் பார்க்கிறார். அதுக்கு தான் அது ஓமையை சொல்றார். எனவே தடக்கையின் நெல்லி கனி எனக்கு ஆயினன் என்று சொல்லுகிறார். இது மணிவாசக பெருமான் இறைவனை உணர்ந்து கொண்டது, புரிந்து கொண்டது. அதே நேரத்தில் பெருமான் இவருக்கு அருள்பாலிக்கிறார். அதை சொல்லுகிறார். சொல்லுவது அறியேன் வாழி என்று பேசுகிறார். அந்த அனுபவத்தை அவன் எப்படி அருளினான் என்பதை என்னால் சொல்ல முடியலங்கிறார். எப்படி சொல்லுவதுன்னு எனக்கு தெரியலங்கிறார்.
முறையோ, ஆனால் இறைவன் எனக்கு அருள்பாலித்தானே, அது முறைதானான்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார். அங்கே என்ன காரணம்? தன்னை தாழ்த்தி கொள்கிறார். எனக்கு அவ்வளவு தகுதி இல்லையே, தகுதி இல்லாத நேரத்தில் தகுதி உடையவர்களுக்கு அருளுவது போல எனக்கு அருளினானே, அது முறைதானான்னு கேட்கிற. முறைதான் என்பதை நாம உணர்ந்து கொள்ளணும். தரியேன்கிற, நாயேன் தரியே, நான் ரொம்ப கீழ்ப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவன். இறைவன் அருள் பாலித்ததை என்னால் தாங்க முடியலங்கிற, தரியேன் தாங்கிக் கொள்ள முடியல என்று பேசுகிற. தான் என்னை செய்தது, அவன் என்னை என்ன பண்ணான் தெரியுமா? அவனாகவே என்னை செய்து விட்டான். தான் என்றால் சிவன் அர்த்தம், என்னை என்றால் மணிவாசக பெருமானை என்று அர்த்தம். செய்ததுன்னா சிவமாக ஆக்கியது என்று அர்த்தம். தான் என்னை செய்தது தெரியே, அதுக்கு காரணம் எனக்கு தெரியலங்கிற, அதை விளக்குகிறார். ஆ ஆ செத்தேன்கிறார். இந்த இடத்துல ஆழமான பொருள் இருக்கிறது. செத்தேன் என்றால் செத்து விட்டேன் என்பதுதான் நேரடியான பொருள். ஆனால் இங்கே அது பொருள் அல்ல. இப்போ மனித வாழ்க்கையில் உடம்பு எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம சாப்பிட்டோம், அப்போது உடம்பு உள்வாங்குகிறது. இது ஒரு நேரத்தில் சீரணமாகி கழிவாக வெளியேறும். இதுதான் உடம்பினுடைய இயல்பு. இந்த இயல்பு போயிடுச்சுங்கிற. இந்த இயல்பு எப்பொழுது உடம்புக்கு இருக்கும் என்றால் பௌதீக உடலாக இருக்கின்ற பொழுது. 36 தத்துவங்களால் ஆன உடம்பாக இருக்கின்ற வரையிலும் உள்வாங்குதலும் வெளியேற்றலும் என்ற நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் மனித உடல். ஆனால் இந்த உடல் எனக்கு மாறிப்போச்சுங்கிறார். அதுதான் அவன் செய்தது. இது சித்தாந்த அடிப்படையில் பேசினா பசு கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறின என்று சொல்லும். பசு கரணம்னா இப்போ நமக்கு இருக்கக்கூடிய உடம்பு. இந்த உடம்பை கொண்டு உலகத்தில் நம்ம எதை செய்வதாக இருந்தாலும் கருவிகளை வைத்து கொண்டு தான் நம்ம செய்தாகும். கருவிகள் இல்லாமல் செய்ய முடியாது. ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்னா கூட அதுக்கு கருவி தேவை. ஆனால் இப்போ என்ன ஆயிற்றுன்னா, மணிவாசகர் என்ற உயிர் சிவபெருமானையே அனுபவிக்கிறது. ஏனெனில் சிவபெருமான் இன்பப் பொருள். எல்லா பொருள்களும் உலகத்தில் இன்பத்தை தருகின்றன என்றால் பெருமான் அந்த பொருளோடு ஒன்றாக இருப்பது தான் காரணம். அவன் ஒன்றாக இருக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த பொருளும் இன்பத்தை தாராது. ஆனால் இப்போ அந்த சிவபெருமானையே நேரடியாக அனுபவிக்கிறார் மணிவாசகர். அப்படி அனுபவிக்கின்ற பொழுதுதான் என்ன சொல்றாருன்னா செத்தேன்கிறார். இந்த பௌதீக உடல் ஒடுங்கிவிட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய என்னுடைய உடல் பௌதீக உடல் அல்ல. இது என்ன உடல் என்று சொன்னால் பதிகரணம். சிவன் அருள் என்ற கருவிகள் தான் என்னுடைய உடம்புல உறுப்புகள் தான் இருக்கின்றன. பௌதீக உறுப்பு இல்லை என்று விளக்குகிறார். ஆ ஆ செத்தே என்று விளக்குகிறார். அடியேற்கு அருளியது அறியேன், அவன் எப்படி அருளினான் என்று எனக்கு தெரியலங்கிற. ஒரு நொடி நேரத்தில் என்னுடைய பௌதீக உடலை அருள் உடலாக மாற்றிவிட்டான் என்று பேசுகிறார். அந்த உடலை கொண்டுதான் நான் இறைவனை அனுபவிக்கிறேன். ஆனாலும் முடியலங்கிற. பருகியும் ஆரேன். ஆறுதல்னா நிறைதல்னு அர்த்தம். அவனை நான் பருகுகிறேன். நீரை நீர்மத்தை பருகுவது போல அவனுடைய அருள் நீர்மத்தை நான் பருகுகிறேன். ஆனாலும் முழுக்க முடியலங்கிறார். விழுங்கியும் ஒல்லகில்லேன். ஒல்லுதல் என்றால் பொருந்துதல் என்று அர்த்தம். எனக்கு பொருந்துமாறு அவனுடைய அருளை என்னால் விழுங்க முடியவில்லை என்று பேசுகிறார். சோற்றை விழுங்குவது போல பெருமானுடைய இன்ப அருளினை நான் விழுங்க முயலுகிறேன். ஆனால் விழுங்க முடியல, எனக்கு அந்த ஆற்றல் இல்லை என்று பேசுகிறார். செழும் தன் பார்க்கடல் திரை புரைவித்து உவாக்கடல் நல்லு நீர் உள்ளகம் ததும்ப. இது ஒரு அரிய செய்தி. இது என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கடல் திரை புரைவித்து என்று பேசுகிறார். பார்க்கடலை நம்ம பார்த்தது இல்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அந்த பார்க்கடல்ல அலை திரண்டு வந்து கரை மோதுவது போல அப்படின்னு ஒரு ஓமியா சொல்றாரு. எனக்கு உவாக்கடல் நள்ளு நீர். உவா என்ற சொல்லுக்கு தமிழில் நிறை நிலா அல்லது குறை நிலா என்று பொருள். வெள்ளுவா என்றால் பௌர்ணமி, காருவா என்றால் அமாவாசை. இந்த உவா என்பது வெள்ளுவா, பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, கடல் நள்ளு நீர் என்று பேசுகிற அந்த கடல்ல நடுக்கடல் இருக்கிறதே, அந்த இடத்துல தண்ணீர் ததும்பும், பொங்கி வழியுங்கிறார். இது ஒரு இயற்கை. அதுபோல என்னுடைய உள்ளத்தில் இறை இன்பம் என்ற அந்த நீர் பொங்குகிறது, அந்த கடல் பொங்குகிறது என்னுடைய உள்ளுக்குள்ளாக. அதை நான் எப்படி சொல்லுவது? முடியாதுங்கிறார். வாக்கு இறந்து அந்த அனுபவத்தை நீ சொற்களால் என்னால் சொல்ல இயலாது என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஒரு வகையில் நமக்கு உணர்த்துகின்ற வகையில் சொல்லுகிறார். அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன். மயிர்கால் என்று சொன்னால் நம்முடைய தோலில் கோடிக்கணக்கான முடிகள் இருக்கின்றன. அந்த முடிகள் இருக்கக்கூடிய இடம் ஒரு சின்ன துளை. அந்த துளைகள் இல்லை என்றால் நம்மால் உயிர் வாழ இயலாது. ஏனெனில் அந்த மயிர்கால் வழியாக காற்று உள்ளே போகும். அவன் மிகப்பெரிய உண்மை தெரிந்து கொள்ளணும். சுவாசம் என்பது மூக்கு மட்டும் செய்வதல்ல. காற்றை உள்ளே இழுப்பது என்பது மூக்கு மட்டும் செய்யல, தோலும் செய்கிறது. அதைத்தான் சொல்ற. மயிர்கால் தோறும் காற்று இயல்பாக உலக வாழ்க்கையில மனிதர்களுடைய உடம்புல உள்ளே புகுவது போல. இப்ப என்ன புகுகிறதுன்னா, இது பௌதீக உடம்பு இல்லை. இப்போ பௌதீக உடம்பு இருந்தா காற்று மயிர்கால் தோறும் உள்ள போகும். ஆனா இது பௌதீக உடம்பல்ல, அருள் உடம்பாக ஆகிவிட்டது, பதிகரணமாக ஆகிவிட்டது. அதனால என்ன ஆகிறது என்று சொன்னால், அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன். இந்த இடத்துல அமுதம் என்பது அவனுடைய அருள் இன்பம். அந்த அருள் இன்பத்தை தோலில் உள்ள ஒவ்வொரு மயிர்கால் தோறும், ஒவ்வொரு துளை தோறும் உள்ள அனுப்பி அங்கேயே தேங்கி இருக்குமாறு செய்கிறார், பெருமான் செய்கிறார். இது ஒரு அற்புதம். இது ஒரு அருளாளர்களுடைய அனுபவ நிலை. இந்த நிலையை மக்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் பெருமான் மணிவாசக பெருமானை மற்ற அடியார்களை கையிலைக்கு அனுப்பியது போல உடனே அனுப்பவில்லை. இங்கேயே இருந்து சொன்னதற்கு காரணம் இதுதான். இந்த அருளாளர்களுடைய அனுபவத்தை மற்றவர்கள் உணர வேண்டும் என்றால் அனுபவித்தவர் சொல்லணும். பொதுவாக ஒரு பழமொழி இருக்கிறது, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று. ஆனால் இது மணிவாசகருக்கு பொருந்தாது. மணிவாசகர் கண்டதைத்தான் வில்லுகிறார், தான நேரடியாக பார்த்ததை தான் சொல்லுகிறார். அது பொய்யல்ல, அந்த அனுபவத்தை சொல்லுகிறார். இந்த பௌதீக உடம்பு இது பதிகரணமாக மாறுகின்ற பொழுது, அருள் உடம்பாக மாறுகின்ற பொழுது, மயிர்கால் தோறும் காற்று என்ற பூதம் செல்லாது இறைவனுடைய அருள் அமுதம் என்ற இன்பம் உள்ளே செல்லும். செல்லுவது மட்டுமல்ல, அது அங்கே அங்கே தேங்கி இருக்குங்கிற காரணம் பின்னால சொல்றாரு. எனவே உவாக்கடல் நள்ளு நீர் உள்ளகம் ததும்ப வாக்கு இறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் என்று பேசுகிறார். கொடியேன் ஊந்தழை குரம்பை தோறும் நாயுடல் அகத்தே குரம்பை கொண்டு இந்தேன் பாய்த்தி என்று விளக்குகிறார். அது மட்டுமல்ல, உடம்பு என்பது இந்த முழுமையான உடம்பு. அதில் ஒவ்வொரு பகுதியும் ஒரு சின்ன உடம்பு. அந்த உடம்பு முழுவதும் உள்ள சின்ன உடம்புகள் அத்தனை உடம்புகளிலேயும் பெருமான் என்ன செய்கிறான்? அவனுடைய அருள் அமுதம் என்ற தேனை பாய்ச்சுகிறான். அப்படி பாய்க்கின்ற பொழுது நிரம்பிய என்று ஒரு சொல்ல, நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் ஏற்பு துளைதோறும் ஏற்றின. இது ஒரு அரிய செய்தி. தோளில் உள்ள தொலையில் மட்டும் இல்லை, எற்பு துளை என்று சொல். எற்புனா எலும்புன்னு அர்த்தம்.
எலும்பு துளையினா நமக்கு தெரிந்ததெல்லாம் கால் எலும்பு, கையெலும்பு போன்ற எலும்புகளில் அது நீளமாக இருக்கக்குள்ள உள்ள ஒரு ஓட்டை இருக்கும். அதைத்தான் நம்ம எலும்பு துளை என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சுடுகாட்டில் போய் செத்து போனவருடைய எலும்பை தூக்கி எடுத்து பார்த்தாதான் அந்த எலும்பு மேலே ஊசித்துளை போல எல்லா இடங்களிலேயும் இருக்கு. எப்படி தோல் முழுவதும் துளைகள் இருக்கின்றனவோ அதுபோல எலும்பினுடைய மேற்பரப்பில் ஊசித்துளைகள் ஏராளம் இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்கும். அந்த துளைகள் வழியாகவும் பெருமான் தன்னுடைய அருள் அமுதம் என்ற தேனை பாய்ச்சுகிறார். அதை தங்க சொல்றார். அற்புதமான அது காரணம் இருக்கு, அது காரணம் இல்லை. ஆனா மஜ்ஜை அங்கதான் உருவாகும், உள்ளதான் உருவாகும். அதுவும் இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். ஏன்னா தொலை இருப்பதற்கு அது காரணமாக இருக்கலாம். அந்த தொலையெல்லாம் இப்ப அருள் அமிர்தம் இருக்கிறது. அப்போ இப்ப எண்ணி பார்க்கணும், இந்த உடம்பு என்பது மாறும் என்று சொல்லுகிற உடம்பு மாறும். இதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை. ஒரு 2 நிமிடம் தேநீர்க்காக. தொடருவோம். எற்பு துளைதோறும் ஏற்றினன் அமுத தாரைகள். தாரைனா மேலிருந்து கீழே விழுகின்ற நீர் ஒழுக்கு. அதுபோல இறைவன் தன்னுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய இந்த அருள் அமுதம் என்ற இன்பத்தினை, தேனினை இந்த மணிவாசகருடைய உடம்புல மயிர்கால் தோறும் எலும்புல உள்ள துளைகள் தோறும் நிரப்புகிறார். அப்படி நிரப்பிய உடனே இந்த உடம்பு என்ன மாற்றம் அடைகிறது என்பதை சொல்கிறார். எத்தகைய மாற்றம்? உள்ளம் கொண்டு ஓர் உருச்செய்தாங்கு. மனம் வேறு உள்ளம் வேறு. நினைவுல கொள்ளணும். வழக்கத்தில் எல்லாம் ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது சரியான கருத்து அல்ல. மனத்தினுடைய ஒரே வேலை உடம்புல இருக்கக்கூடிய உயிர் தன்னுடைய இச்சையை உலகமுகமாக செலுத்துகின்ற பொழுது அந்த இச்சையை தாங்கிக் கொண்டு மனம் செல்லும். மனம்தான் உயிருடைய இச்சையை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லுகிறது. அதுதான் மனத்தினுடைய வேலை. மனம்னா சிந்திக்காது. வழக்கத்தில் அப்படி சொல்லியிருக்கிறோம். மனத்தினால எண்ணுகிறோம் சொல்கிறோம். அதெல்லாம் உண்மை அல்ல. எது எண்ணும் எது சிந்திக்கும் என்றால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளகமான சித்தம். சித்தமும்
உயிரிடமிருந்து விடுபடுகின்ற பொழுது உயிருடைய இச்சை தான் பெருமானை இச்சிக்கும். அதைத்தான் நம்ம முன்னாலெல்லாம் நான் உள்குதல் என்ற சொல்லுக்கு அதுதான் பொருளாக சொல்லுகிறேன். இந்த இடத்துல அதை சொல்றாரு. இறைவனுடைய அருள் இவருடைய உடம்புல நிறைந்த உடனே இவருடைய உடம்பு எப்படி இருந்தது இருக்கிறது என்பதை சொல்கிறார். உள்ளம் உருகும், நெகிழும், எலும்பெல்லாம் கட்டுறுதியோடு இருக்கின்றன. உண்மையான அடியார்களுக்கு இறைவன் மீது அன்பு வருகின்ற பொழுது, அந்த அன்பு முதிருகின்ற பொழுது இந்த எலும்பினுடைய கட்டு தளரும். அதுதான் நெகிழ்தல். அப்படி நெகிழ்ந்தாதான் இறைவனை அடைய முடியும். இந்த நிலைக்கு இப்போ வந்துட்டார். இறைவனே அடைகின்ற நிலைக்கு வந்து விட்டார். அதுதான் சொல்லுகிறார், உருகுவது உள்ளம். உள்ளந்தான் உருகும். அப்படி உருகக்கூடிய உள்ளத்தை கொண்டுதான் என்னுடைய முழு உடம்பையும் செய்தது போல உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உரிச்செய்தாங்கு எனக்கு அல்லூறு ஆக்கை அளித்தன் என்கிற இந்த அல்லூறுதல், அல்லூறு ஆக்கை அருமையான சொல்லாட்சி. அதுக்கு என்ன பொருள்? அல்லூறுதல்ல என்ன பொருள்? உள்ளூறுதல்லாம் உள்ள ஊறுதல், அது விளங்கிடும். அல்லூறுதல்ல என்ன அப்படின்னா அதுக்கு உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். அதாவது இது நம்ம இதில் தான் உண்டு, நம்ம வாழ்க்கை பண்பாட்டில் தான் இது உண்டு. காதலனும் காதலியும் காதல் வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் தொடக்கத்திலிருந்து கடைசி வரலும் அப்படி வாழ முடியாது. நடுவில் பிரிதல் என்று ஒன்று வரும். பிரிந்த நிலையிலேயும் அவர்கள் நினைந்து நினைந்து மகிழ்வார்கள். இதுதான் நம்ம பண்பாடு. இன்றைக்கு நமக்கு ஒரு மரபு உண்டு. இறந்தவர்களை உள்ளபடியே நேசிக்கின்ற ஒரு நிலை இருந்தால் அது என்ன சொல்ல, நினைவில் வாழும் என்று ஒரு தொடரை பயன்படுத்துகிறாங்க. அப்போ நினைத்தலும் வாழ்தலை போல என்று நம்ம கருதணும். அந்த கருத்தில் தான் இங்க சொல்லுகிறார். அல்லூறு ஆக்கைன்னா பெருமான் அருள்பாலித்து விட்டான். அவனுடைய அருள் அமுதத்தை உடம்பு முழுவதும் நிரப்பிட்டான். ஒரே ஒரு முறை தான் செய்தான், திரும்ப திரும்ப செய்யல. அந்த ஒரு முறை செய்தான் பாருங்க, அதை இவர் நினைக்கிறாரு. நினைக்க நினைக்க என்ன ஆகுது? மெய் சிலிர்க்கிறது, புலகாங்கிதம் அடைகிறார். அதுதான் அல்லூறுதல். அல்லூறு ஆக்கை. ஆக்கைன்னா உடம்பு. அந்த உடம்பு என்ன இருக்கிறதுன்னா அதை நினைந்து நினைந்து மகிழ்தல். இறைவன் அந்த அவனுடைய அருள் அமுதத்தை இவருடைய உடம்புல தோல் வழியாகவும் எலும்பு தொலை வழியாகவும் உள்ள அனுப்புறான். அனுப்பி அங்கேயே தேங்கி இருக்குமாறு செய்கிறார். அப்போ உடம்பு என்னவாக மாறுகிறது? பௌதீக உடம்பாக அல்ல, இறைவனுடைய அருளே உடம்பாக மாறுகிறது. உருகுகின்ற உள்ளமாகவே எல்லா உடம்பு பகுதியும் இருக்கிறது. அதை நினைந்து நினைந்து இவர் புலகாங்கிதம் அடைகிறார். அதான் அல்லூறு ஆக்கை. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மணிவாசக பெருந்தகைக்கு எந்த துன்பமும் இல்லை, எல்லாம் இன்பமே. இன்பத்தை தவிர அவருக்கு வேறு எதுவும் எந்த அனுபவமும் கிடையாது. அதுதான் அல்லூறு ஆக்கை என்று பேசுகிறார். அல்லூறு ஆக்கை அமைத்தனன் என்று பேசுகிறார். அதை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு ஓமை சொல்லுகிறார். ஒள்ளிய கண்ணல் களிதேர் கனிதேர் களிறு என கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். ஒரு அரிய கருத்து. யானை இருக்குது, அது தமிழ்நாட்டு யானை, பழைய தமிழ்நாட்டு யானை. என்ன செய்யும்னா அதுக்கு பசிக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் சாப்பிடாது. நல்ல கரும்பு எங்கே இருக்குன்னு தேடிட்டு போய் சாப்பிடும். அதுபோல் நல்ல பழம் விளாம்பழம், விளங்கனி, யானை உண்ட விளங்கனி என்றெல்லாம் ஒரு தொடர் இருக்கிறது. யானை உண்ட விளங்கனி, விளாம்பழத்தை தேடிட்டு போகும், தேர்ந்தெடுத்து உண்ணும். ஏனெனில் யானையை பொறுத்தவரையிலும் கரும்பு விளங்கனியும் தான் உயர்ந்த உணவுகள்.
இன்னைக்கு வளர்க்கின்ற யானை எதை கொடுத்தாலும் தன். ஏன்னா மனிதர்களைப் போல தங்களைப் போல தானே தாங்கள் வளர்க்கின்ற பிராணிகளையும் விலங்குகளையும் அப்படித்தான் பழக்குவார்கள். ஆனால் பழங்காலத்து யானைகள் அப்படி செய்ய, பசித்தாலும் புலி புல்லை தின்னாது. அதுபோல் இந்த யானை முதலிய உயிரினங்களாக பசித்தாலும் கிடைச்சதெல்லாம் சாப்பிடாது. தனக்குரிய உணவு அதை தேடிக்கொண்டு போகும். அதுபோல ஒரு ஓவிதான். அதுபோல உயிர் இந்த உலகத்தில் பிறக்கிறது என்று சொன்னால் இறை இன்பத்தை அனுபவிப்பதற்காகவே பிறக்கிறது, வேறு எதற்கும் அல்ல. அந்த இறை இன்பத்தை அடையணும், அதற்கு ஏற்றமன்றதான் வாழ்க்கையை அமைச்சுக்கணும். மணிவாசக பெருந்தகை அப்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டார். எனவே இறைவன் அவருக்கு அருள்பாலித்தார். இந்த அருள்பாலித்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக சொல்லுகிறார். அவனே நேரே வந்து தன்னுடைய அருள் அமுதம் என்கின்ற இன்பத் தேனை இவருடைய உடம்புல தோலிலே இருக்கக்கூடிய துளைதோறும் எலும்பிலே இருக்கக்கூடிய துளைதோறும் நிரப்புகிறார். ரத்தம் ஓடுவது போல் அது ஓடாது, அது அங்கேயே தேங்கி இருக்கும். அப்படி தேங்கி இருப்பதனால தான், உடம்பு முழுவதும் தேங்கி இருப்பதனால தான் இவருடைய உடம்பு அருள் இன்ப உடம்பாக மாறுகிறது. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். பசுகரணம் பதிகரணமாக மாறிவிட்டது என்று பேசுகிறார். அந்த நிலையை தொடர்ந்து அனுபவிக்கின்ற பொழுது அவன் அருள்பாலித்தானே, அந்த அருள்பாலித்த நிகழ்வினை நினைந்து நினைந்து புலகாங்கிதம் அடைகிறார். மயிர்கூச்சரிக்கின்ற வகையில் அவர் பெருமிதம் கொள்ளுகிறார். அதைத்தங்க சொல்லுகிறார். எனவே யானை கரும்பையும் விலங்கனையும் தேர்ந்தெடுத்து உண்பது போல இந்த உலகத்திலே பிறந்த உயிரினங்கள், குறிப்பாக மனிதர்கள் இன்பத்தை அனுபவிக்கணும். அந்த இன்பம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இறை இன்பமாகத்தான் இருக்கணும். உலகத்தில் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா பொருள்களும் இன்பத்தை தரும். கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, தோலுக்கு என்று இன்பத்தை தரும். என்றாலும் அவையெல்லாம் நிறை இன்பம் இல்லை. நிறை இன்பம் என்பது இறைவனுடைய அருளார் அமுதம். அதை தவிர வேறு நிறை இன்பம் இல்லை. அந்த அருளார் அமுதம் என்ற இன்பத்திற்கும் உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கு என்ன வேறுபாடுன்னா ஒரே ஒரு வேறுபாடு தான். இதெல்லாம் ஆழ்ந்த கருத்துகள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், உலகத்தில் எது இன்பமாக இருந்தாலும் அது அந்த பொருளுடைய இயல்பு அல்ல. இறைவன் ஒன்றாக இருப்பதனால அது இறை இன்பம். அது சுவை இன்பமாக இருந்தாலும், தொடு இன்பமாக இருந்தாலும், பார்த்தல் இன்பமாக இருந்தால், கேட்டல் இன்பமாக இருந்தாலும் எல்லாமே இறை இன்பம். ஆனால் அந்த பொருளின் தகுதிக்கு ஏற்பத்தான் அந்த இன்பம் இருக்கும். அது மட்டுமல்ல, அது நிலையற்றதும் கூட. ஆனால் இப்போ மணிவாசக பெருமானுக்கு இறைவன் அளித்த அருளார் அமுதம் என்ற இன்பம் இருக்கிறதே, இது நிலையற்றது அல்ல, நிலையானது. மணிவாசகர் என்ற ஒரு ஆன்மா இருக்கின்ற வரையிலும் அவரிடத்தில் இந்த இன்பமும் இருந்து கொண்டு இருக்கும். அதுதான் சொல்றார். அப்படி அந்த வேறுபாட்டை உணர்ந்து இந்த நிலையில அந்த நிரந்தர இன்பத்தை நிரந்தரமாக அனுபவித்து கொண்டிருத்தல், அதாவது உலகத்தில் இருக்கிற வரையலாம், அதற்கு பிறகும் கூட அங்கே என்ன வேறுபாடு நடக்கிறதான் இந்த இடத்துல ஒரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளணும். நம்ம சித்தாந்தத்தில் சீவன் முத்தர்னு படிக்கிறோம். சீவன் முத்தர் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு இதுதான் இலக்கணம். மணிவாசகர் ஒரு சீவன் முத்தர். சீவன் முத்தருக்கு என்ன பொருள்? சீவன்னா உலகத்தில் சீவித்திருப்பது, வாழ்வது. முத்தர்னா இறை இன்பத்தை நிறைவாக அனுபவித்து கொண்டிருத்தல். பார்ப்பதற்கு மனித தோற்றம் இருக்கும், ஆனால் பிறருக்கு உள்ள மனித உடம்பு போன்றது சீவன் முத்தருக்கு இல்லை. ஏனெனில் மற்ற மனிதர்களுக்கு உடம்பு என்பது பௌதீக உடம்பு, ஆனால் சீவன் முத்தர்களுக்கு உடம்பு என்பது அருள் உடம்பு. அருளை கொண்டுதான் அருள் அமுதத்தை அனுபவிக்க முடியுமே தவிர பௌதீக உடலை கொண்டு
அருள் அமுதத்தை அனுபவிக்க இயலாது. அந்த கருத்தில் விளக்குகிறேன். இப்ப பெருமானி என்ன பண்றான்னா, இந்த உலகத்துல எவ்வளவு காலம் இருக்கணும்னு அவன் தான் முடிவு பண்ணுவான். நாம முடிவு பண்ண முடியாது. எல்லா காரணம் இருக்கிறது. இப்போ மணிவாசகருடைய நிலை என்னன்னா சிவநிலை, சிவமாம் தன்மை பெற்ற நிலை என்றாலும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. சிவனுக்குரிய எண் குணங்களும் மணிவாசகர் பெற்றுவிட்டார். இறைவன் தன்னுடைய எண் குணங்களை கொண்டுதான் ஐந்தொழில் ஆற்றுகிறார். இப்ப மணிவாசகரால் ஐந்தொழில் ஆற்ற முடியுமா என்றால் ஐந்தொழில் ஆற்றுகின்ற அளவிற்கு ஆற்றல் உடையவர், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா ஆற்றுவாரா என்றால் ஆற்ற மாட்டார். ஏன் என்றால் சிவமாம் தன்மை பெற்ற உயிர் சிவனுக்கு அடிமையே தவிர சிவனுக்கு ஒரு காலம் நிகர் இல்லை. எப்பொழுதும் ஆன்மா சிவனுக்கு அடிமை, உணர்ந்து அடிமையாக இருக்கும். ஐந்தொழில் ஆற்ற ஆரம்பிச்சா என்ன ஆகுங்கிறத புரிந்து கொள்ளணும். ஐந்தொழில் ஆற்ற வேண்டும் என்றால் மாயையை தொடர்பு கொள்ள வேண்டும். மாயையை தொடர்பு கொள்ள தொடங்கினால் ஆணவ தொடர்பு வந்துடும். அந்த ஆணவ தொடர்பிலிருந்து முற்றிலுமாக நீங்கியதால் இறையருள். அந்த இறையருளுக்கு வந்த பிறகு மீண்டும் ஆணவத்துக்கு போகக்கூடாது, மீண்டும் மாயை தொடர்புக்கு போகக்கூடாது. எனவேதான் சிவமான் தன்மை பெற்ற அருளாளர்கள் இறைவனைப் போல ஐந்தொழில் ஆற்றுகின்ற வல்லமை பெற்றிருந்தாலும் ஒரு காலம் ஐந்தொழில் ஆற்ற மாட்டார்கள். அப்படி ஆற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஓரிரண்டை செய்வார்கள். ஆனால் இறைவனுடைய ஆணையை ஏற்று. நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை மயிலாப்பூர்ல பூம்பாவை என்ற பெண் எலும்பு சாம்பலாக இருக்கிறார். அந்த சாம்பலை மீண்டுமாக பூம்பாவையாக படைக்கிறார் ஞானசம்பந்தர். அவராக செய்யல, இறைவன் உள்ளிருந்து ஆணையிடுகிறார். அந்த ஆணையை ஏற்றுதான் செய்கிறார். அதுதான் அருளாளருடைய நிலை. இந்த இடத்துல ரொம்ப எண்ணி பார்க்கணும். மக்களுக்கு அதாவது நுண்ணிய அறிவெல்லாம் கிடையாது, மேலோட்டமான அறிவில் தான் மக்கள் இருக்கிறார்கள். வள்ளலாருடைய வரலாற்றில் ஒரு கருத்தை சொல்லுவார்கள். வள்ளலார் ஐந்தொழில் ஆற்றுகின்ற வல்லமையை பெற்று விடுகிறார். அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை அமைகிறது. அவரிடத்தில் நெருக்கமான ஒருவர் தன்னுடைய வீட்டில் ஒரு இறந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய அருள் ஆற்றலினால் இறந்தவரை உயிரோடு எழுப்பினார். இந்த செய்தி பரவன உடனே அக்கம் பக்கத்திலெல்லாம் சாவு வந்தா பணத்தை தூக்கிட்டு விட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வள்ளலார் செய்யலை. ஏன் செய்யவில்லை என்றால் இந்த ஐந்தொழில் ஆற்றுவது இறைவனுடைய வேலை. ஏதோ ஒரு காரணத்தினால் அருளாளர்களை அப்படி ஆற்றுவதற்கு ஆணையிடுவார். அவன் ஆணையிட்டால் ஒழிய இவர்கள் வல்லமை பெற்றிருந்தாலும் ஆற்ற முடியாது. ஏன்னா ஆற்ற தொடங்கினால் மீண்டும் மாயை தொடர்பு, ஆணவ தொடர்பு கீழே இறங்கணும். அதை ஒரு காலம் அருளாளர்கள் செய்ய மாட்டார்கள். இந்த உண்மையை புரிந்து கொள்ளணும். இந்த உண்மையை புரிந்து கொண்டா அந்த ஜீவன் முத்தர்கள் அருளாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இங்க தன்னுடைய வாழ்க்கையில் வச்சு பேசுகிறார். பாருங்க, கண்ணல் கனிதேர் களிறு என அந்த காலத்தை யானை தனக்குரிய உணவாக கரும்பையும் விலங்கனியும் தேர்ந்தெடுத்து உண்ணுவது போல இந்த உலகத்தில் பிறவி எடுத்த ஆன்மா இறை இன்பம் ஒன்றையே நுகர வேண்டும். அதற்காகத்தான் பிறந்திருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்தில் நம்முடைய வழிபாடு என்பது சடங்கு முறையாக மாறிவிட்டது. இதுக்கெல்லாம் காரணம் உண்டு. வரலாற்று ரீதியாக சிந்தித்தால் ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே இந்த மண்ணை ஆளுகின்ற அளவிற்கு சூழ்ச்சித்திறம் மிகுந்த ஒரு கூட்டம் இந்த சடங்கு வழிபாட்டு முறையை உள்ளே புகுத்தியது. அதிலிருந்து நம்ம இன்னும் மக்கள் மீளலை, இன்னும் மீளாமல் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் திருமணம் அல்லது இறப்பு போன்ற சடங்குகளை நம்மவர்களை கொண்டு யாரும் செய்வதில்லை. பெரும்பாலும் அதற்கு என்று இருப்பவர்களை கொண்டுதான் செய்கிறார். அது பயனற்றது, பொருளற்றது. அது வெற்றி சடங்கு, ஒரு பலனும் கிடைக்காது.
ஏனெனில் நம்முடைய நூல்கள் சொல்லுகின்றன. ஞான சம்பந்தரே சொல்லுகிறார், சாத்திரம் சொல்லுகிறது. சடங்கு எப்படி இருக்கணும்? ரெண்டே ரெண்டு அம்சம்தான் சடங்குல. ஒன்று வழிபாடு, சிவ வழிபாடு, அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும். ரெண்டாவது என்ன அப்படின்னா அடியார்களுக்கு அன்னம் பாலித்து. இந்த ரெண்டை தவிர வேறு சடங்கு நமக்கு கிடையாது. இதெல்லாம் இப்ப நம்மவர்கள் உள்வாங்குவதற்கு தயாராக இல்லை. திரும்ப 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 அந்த பயனற்ற வெற்றி சடங்குகளையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தகர்க்கணும். இப்ப இனிமேல் மீண்டும் அதை எழுச்சி பெறணும். அதுக்கு தான் இந்த நூல்கள், நம்ம நூல்களை படிப்பது, அதை உள்வாங்குவதெல்லாம் இந்த கருத்தில் தான். நான் அப்படிதான் இருக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தீங்கன்னா ஒரு உண்மை தெரியும். சாவு நடந்துருச்சுங்க. என்ன சொல்லுகிறார்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கெல்லாம்? குறைந்தபட்சம் 16 நாள், அதிகபட்சம் 1 வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாது. கோயிலுக்கு மட்டும்தான் போகக்கூடாது, ஆனால் சாப்பிடலாம், டிவி பார்க்கலாம், மற்ற எல்லா வேலையும் செய்யலாம். இது என்னங்க நியாயம்? இறைவன் தான் உயிர் நாடி. நமக்கு சான்றுகள் இருக்கின்றன. இன்றைக்கும் நம்மிடமிருந்து கற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பிணத்தை தங்களுடைய கோயிலுக்கு எடுத்து சென்று அங்கே வைத்து வழிபாடு செய்துவிட்டு தான் அடக்கம் செய்கிறார்கள். இன்றைக்கு அது நடக்கிறது. நம்முடைய அப்பர் சுவாமிகளே அப்பூதி மகன், இறந்து போன மகனை தூக்கி, அந்த சடலத்தை தூக்கி கொண்டு கோயிலுக்கு சென்று சன்னதியில் வைத்து தான் ஒன்றுகோலாம் பதிகத்தை பாடி உயிரோடு எழுப்பினார். இதுதான் நம்முடைய வரலாறு. இப்ப நம்ம கதை என்னங்க? கோயிலை சுற்றி உள்ள தெருவில் ஒரு சாவரன்னா கோயிலை உடனே சாத்துறான். அப்ப நம்ம சிந்திக்கணும். ஏனெனில் வழிபாடுதான் நம்முடைய உயிர் நாடி. நாம முன்னேறக்கூடாது, சைவத்தவங்களும் முன்னேறக்கூடாது, உயிரியை அடைந்து விடக்கூடாது என்ற காரணத்தில் தான் இந்த தவறான சடங்கை நமக்கு கற்பித்தார்கள். இதெல்லாம் தகர்க்கணும். என்னை பொறுத்தவரை நான் இருக்கிறேன். என் வீட்டில் ஒரு சாவு நடந்தது. நான் மறுநாளிலிருந்து பூஜை செய்து கொண்டு தான் அதை வேட்டலை. கேள்வி கேட்டவர்கள பதில் கொடுத்தேன். நான் திருப்பி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இப்போ வாய் முடிட்டு போ. பெருமானை விட்டு நான் எப்படி பிரிவது? எந்த உலக நிகழ்ச்சி பெருமானோடு இருப்பதை தடுத்து விடும். இப்போ மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு சொல்றாரு. நாம எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய நெஞ்சை விட்டு ஒரு நொடி பொழுது கூட பெருமான் பிரிய மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய பெருமானை நாம மட்டும் ஒரு வாரம் ஓராண்டு பிரிந்திருக்கலாமா? என்ன நியாயம் இது? இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு வர வேண்டாவா? இந்த இடத்துல தான் அதை நம்ம பார்க்கணும். என்ன சொல்ல வர்றாருன்னா மாணிக்க வாசகர், பெருமான அருள் பாலிக்கலாம் பாருங்க. அருள் அமுதத்தை உடம்பு முழுவதும் பாய்ச்சிட்டான் பாருங்க. பாய்ச்சிட்டு என்ன பண்றான்னா அதோட மாணிக்க வாசகரை விட்டுடல, அதை சொல்லுகிறார். கடைமுறை, கடைசி வரிகள்னு அர்த்தம். என்னையும் நான் ரொம்ப இழிந்த ஆள் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். ஆனால் அது அப்படி அல்ல, உண்மை அது அல்ல. பெரியவர்கள் எல்லாம் தம்மை தாழ்த்தி கொண்டுதான் பேசுவார்கள். அது ஒரு பணிவு. அதுக்காக அவர்கள் தாழ்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். அத்தகைய மணிவாசகர் சொல்ல என்னையும் இருப்பது ஆக்கினன். இந்த இறை இன்ப அனுபவ நிலையிலேயே கடைசி வரையிலும், கடைசி அந்த உலகத்தை விட்டு மறைகின்ற வரையிலும்னு அர்த்தம். இருப்பது ஆக்கினன், இந்த அனுபவ நிலையிலேயே என்னை இருக்குமாறு செய்துட்டான். அதுதான் அவன் செய்த மிகப்பெரிய அருள். அதை சொல்றாரு. கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்று பேசுகிறார். என்னில் கருணை வான் தேன் கலக்க. கருணை வான் தேன்கிறாரு. இந்த இடத்துல வான்னா உயர்ந்த என்று பொருள். கருணை என்பது இறைவனுடைய அருள். அதுதான் உலகத்திலேயே மிக உயர்ந்த தேன். அந்த தேன் என்னுடைய உடம்புல கலக்குமாறு அருளோடு, அதுதான் அருள். அந்த தேன் தான் அருள். அது மட்டுமல்ல, பரா அமுது என்று பேசுகிறார். பரா அமுது என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இறைவன் பரத்தில் இருக்கிறான், அதெல்லாம் அவனுக்கு பரன்னு பேரு. அவனுடைய அருள் இருக்கிறது அல்லவா, அதுதான் பரா அமுது.
பரா அமுது ஆக்கின். அப்ப என்ன கருத்துன்னு கேட்டா, உலகத்தில் இருக்கிற வரையிலும் இறை இன்பத்தையே அந்த ஆன்மா அனுபவித்துக் கொண்டிருக்கும். உலக இன்பத்தை அனுபவிக்காது. அதுதான் அருளாளர்களுக்குரிய நிலை. அதை சொல்கிறார். கருணை வாந்தேன் கலக்க. அதேதான். பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரா சாத்திரம் சொல்கிறார். அதனுடைய விளக்கம் தான் இது. இது அனுபவ விளக்கம். இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை மற்ற அருளாளர்கள் சொல்லவில்லை. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வள்ளலார் அந்த அனுபவத்தெல்லாம் பேசுகிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, திருவாசகம் தான் என்னுடைய நூல் என்று பேசுகிறார். ஏனெனில் அருளாளர்களில் சம்பந்தர் உட்பட எல்லோரும் கொள்கையாக கோட்பாடாக சொல்லுகிறார்கள். மணிவாசகர் ஒருவர் மட்டும்தான் அனுபவமாக சொல்லுகிறார். அதே கருத்து. அதுதான் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற பழமொழி அப்படித்தான் வந்தது. அதில் இங்கு சொல்கிறார், என்னில் கருணை வான் தேன் கலக்க அருளோடு பரா அமுது ஆக்கினன் என்று பேசுகிறார். அப்ப என்ன பொருள்னு கேட்டா, இவர்கள் தான் ஜீவன் முத்தர்கள். இறைவனுடைய ஆணை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் உலகத்தை விட்டு புறப்படுவார்கள். அது வரையிலும் உலகத்தில் தான் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள் என்றால், இறைவனுடைய அந்த பரமுத்தி இன்பத்தினை இந்த உடலில் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். அதுல எந்த தடையும் கிடையாது. எப்பொழுதும் அனுபவித்து இந்த உலகத்தை விட்டு போனாலும் அதைத்தான் அனுபவிப்பார்கள். அப்போ உலகத்தை விட்டு போகின்ற வரையிலும் உலகத்தில் இருந்து அனுபவிப்பார்கள். அவர்கள்தான் ஜீவன் முத்தர்கள். அப்ப ஜீவன் முத்தருடைய அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை மணிவாசக பெருந்தகை தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துவதன் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார். அந்த பரா அமுது எப்படிப்பட்டது? இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய படைப்பு கடவுள் பிரம்மன், காத்தற்கடவுள் திருமால், பிரம்மன் மால் அறியா பெற்றியோர், அவர்களாலும் அறிய முடியாத தன்மையை உடையவன்தான் நம்முடைய சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய அருள் இன்பத்தை அவன் தர நான் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன் என்று இந்த இடத்துல பேசுகிறேன். இதுதான் திரு அண்டப்பகுதியுடைய சிறப்பு. அண்டப்பகுதி என்று தலைப்பு கொடுத்து தொடக்கத்தில் அண்டப்பகுதியை பற்றி பேசுகிறேன். ஏன்னா அண்டங்கள் என்பவை மிகப்பெரிய உலகங்கள், பல உலகங்கள் சேர்ந்த ஒரு தொகுதி. அந்த மாதிரி எவ்வளவு அண்டம் இருக்குது, எத்தனை உலகம் இருக்குன்னு யாரும் 224 புவனங்கள் என்பது ஒரு கணக்கு புரிந்து கொள்வதற்காக. அதுக்கு மொத்தமே 224 புவனம்லாம் நம்ம எண்ணக்கூடாது. கணக்கற்ற புவனங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நமக்கு ஓரளவு உணர்த்துகிறேன், அவனை கண்டுவிட்டு உணர்த்துகிறேன். மற்றவர்கள் போல கற்பனை அல்ல, அல்லது கருதல் அளவை அல்ல. இது உரையளவையும் அல்ல, இது அனுபவ அளவை. இந்த அனுபவத்தை வச்சு பேசுகிறார். அந்த அண்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்றால், கூரை வீட்டில் ஒரு ஓட்டை வழியா சூரிய ஒளி பாய்கிற பொழுது அந்த ஒளியில தூசுகள் பறக்கின்றன. அந்த தூசுகள் போல, பறக்கின்ற தூசுகள் போல பெருமானை நோக்க அண்டங்கள் இருக்கின்றன என்று பேசுகிறார். அப்ப பெருமானுடைய பெண்ணம்பெரிய நிலையை விளக்குகிறார். அப்படி விளக்கிட்டு அந்த பெருமான் தான் என்ன செய்கிறான் என்றால், 5 பூதங்களையும் படைக்கிறான், பல்வேறு சமயங்களை படைக்கிறான். எல்லா சமயங்களும் நிறைவாக அந்த சமய வாணர்களுக்கு நிறைவாக உய்யும் கதி எது என்றால் சிவபதம் ஒன்றே. அதை நம்முடைய சிவபெருமான் தான் வழங்குவான்னு சொல்றார். அது மட்டுமல்ல, அத்தகைய பெருமானை நாம சொல்லினால் விளக்கிவிட முடியாது. சொற்பதம் கடந்த தொல்லோன் அவன். அப்ப அவனை அடையவே முடியாதா என்றால் அப்படியெல்லாம் இல்லை, அடைய முடியும். எப்படி என்றால், பத்தி வலையில் படுவோன் காண்க. பத்தியினால தான் அவனை அடைஞ்சிட முடியுங்கிறார். பத்தி என்பது ஒரு பறவைகளை பிடிக்கின்ற வலை போன்றது. ஆனால் உள்ளபடியே பத்தி என்பது என்ன என்றால் பற்றுதல், பற்று, பற்றி, அது பத்தின்னு மாறிடுச்சு. சோற்றுப்பானை சோத்துப்பானை என்று ஆவது போல பற்றி என்பது பத்தி என்று ஆகிவிட்டது. அவை இறைவனை பற்றணும். எதனால் பற்றணும்? கண்ணால் அல்ல, காதால் அல்ல, வாயால் அல்ல, கையால் அல்ல. இதெல்லாம் தொடக்க நிலை. ஆனால் நிறைநிலை எது? உள்ளத்தால் பற்றணும், இச்சையால் பற்றணும், உள்கணும்.
அப்படி பற்றினால் நிச்சயமாக அவன் நம்மகிட்ட மாட்டிக்குவான், பத்தி வலையில் படுவோன். அப்படி நம்மிடம் அவன் அகப்படுகின்ற பொழுது நம்முடைய உண்மையான அன்பினை ஏற்று எப்படி அருள்பாலிப்பான் என்றால், தன்னுடைய அருளார் அமுதத்தினை, பரா அமுதத்தினை இந்த உயிர் அனுபவிக்கக்கூடிய தேனாக மாற்றி இந்த உடம்பு முழுவதும் நிறைப்பான். தோலிலே உள்ள துளைகள் தோறும், எலும்பிலே உள்ள துளைகள் தோறும் அவற்றை புகுத்தி நிறைவிப்பான். அப்படி நிறைவிக்கின்ற பொழுது அந்த உடம்பின் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்றால், உருகுகின்ற உள்ளமாகவே இந்த உடம்பு மாறிவிட்டது என்ற அனுபவத்தை பெறும். எனவே அத்தகைய ஆன்மாவிற்கு இந்த உடம்பு என்பது அருளார் இன்பமே தவிர வேறு எந்த துன்பமும் கிடையாது, எந்த இடையூறும் கிடையாது என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகிறார். எனவே இந்த அனுபவத்தினை நாம் உள்வாங்கி சைவம் சொல்லுகின்ற உயிரினுடைய மிகப்பெரிய உயர்ந்த நிலை இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமான கருத்து, பரமுத்தியை இந்த உலகத்தில் இந்த உடம்பு, அதாவது பௌதீக உடம்பு அல்ல, அது அருள் உடம்பாக மாறுகின்ற நிலையில் இங்கேயே இருந்து கொண்டு அனுபவிக்கலாம். செத்த பின்னால சிவலோகம் இல்லை, சாவதற்கு முன்னதாக வாழுகின்ற பொழுதே சிவ இன்பத்தை, சிவபதத்தை அடைந்து சிவ இன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கலாம். அதுதான் என்னையும் இருப்பது ஆக்கினன். இந்த தொடர் தான் வள்ளலாரை கவர்ந்தது. என்னையும் இருப்பது ஆக்கினன், அதை என்னை விட்டு வச்சுட்டான்னு கருத்து இல்லை, எல்லாரையும் அனுப்பிச்சிட்டான் என்னை மட்டும் விட்டு வச்சுட்டான்னு கருத்து இல்லை. இந்த அருளார் இன்பத்தை இந்த உலகத்தில் இந்த உடம்பிலே இருந்து கொண்டு நிரந்தரமாக அனுபவிக்குமாறு இருக்கச் செய்தான் என்பதுதான் கருத்து. கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன், இதுதான் அண்டப்பகுதியினுடைய மைய கருத்து. இதுதான் இந்த கருத்தை விளக்குவதற்கு தான் மற்ற செய்திகள் எல்லாம். எனவே இந்த வகையில் இப்படி கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். சிவாய.